الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. وعن أبي هريرة رضي الله عنه قال سئل رسول الله صلى الله عليه وسلم عن أكثر ما يدخل الناس الجنة قال تقوى الله وحسن الخلق. وسئل عن أكثر ما يدخل الناس النار فقال الفم والفرج. رواه الترمذي وقال حديث حسن صحيح. பின்னேற்றுக்குரிய அல்லாஹ் நடிகாரை தொடர்ச்சியாக நற்குணங்களை பற்றிய ஹதீஸுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸு திருமிதில் வரக்கூடிய சஹியான ஹதீஸு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் கேள்வி கேட்கப்பட்டது, சொர்க்கத்தில் மக்களை நுழையச் செய்வதில் மிக அதிகமானவை எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. இரையச்சமும் நற்குணம்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நரகத்தில் மக்களை அதிக அளவில் நுழையச் செய்வது எது என்று கேட்கப்பட்டது. வாயும் மறை உறுப்பும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் அதிகமாக சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரணங்கள் என்ன என்று கேட்கப்பட்டது. மனிதர்கள், அதிகமான மக்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கான என்ன ரீசன் அல்லது என்ன காரணம் அல்லது எந்த செயல் சொர்க்கத்திற்கு அதிகமாக கொண்டு செல்கின்றது என்று கேட்கப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் தக்வல்லாஹ், அல்லாஹுடைய அச்சம், இறையச்சம், இரண்டாவது ஹுஸ்னுல் குலுக், நற்குணங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். தக்வல்லாஹ் என்று சொல்லும் பொழுது என்ன அந்த விஷயம்? தக்வல்லாஹ் புரிந்து கொள்வதற்காக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ் கடமையாக்கிய விஷயத்தை செய்வதும் தடுத்த விஷயத்திலிருந்து தடுத்து கொள்வதுதான் தக்வாவாக இருக்கின்றது. இறையச்சம் உள்ள வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு வாழக்கூடியவர் என்ற என்ன, அல்லாஹ் நம் மீது என்ன கடமைகளை அவன் கடமையாக்கி இருக்கின்றானோ அதை நிறைவேற்றுவதும், எந்த விஷயத்தை தடுத்திருக்கின்றானோ அதிலிருந்து நம்மை நாம் விலக்கிக் கொள்வதுதான் இது இறைச்சம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கு. அதனால்தான் ஒவ்வொரு முஃமினும் என்ன, அவன் முத்தகையாக இருக்கின்றான், அவன் அல்லாஹை அஞ்சக்கூடியவனாக இருக்கின்றான். இங்கு அல்லாஹு தஆலா நமக்கு அல்லாஹுடைய அச்சம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். மனிதன் அந்த நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய செயலிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன, நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த செயல்களையோ அந்த சொல்லோ அதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதுதான் மிக அவசியமாக இருக்கின்றது இந்த விஷயத்துல. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நரகத்தில் கொண்டு செல்லக்கூடிய விஷயம் எது என்று கேட்கப்படும் பொழுது இரண்டு விஷயங்கள் சொன்னாங்க. ஒன்று அல் ஃபம், இந்த வாய் அல்லது இந்த வாயில் இருக்க இந்த நாவு. இரண்டாவது ஒல் ஃபர்ஜ், நம்முடைய மர்மஸ்தலம், மறை உறுப்பு. இது இரண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதிகமாக மக்கள் இந்த இரண்டு உறுப்புகள் தவறாக பயன்படுத்திய காரணத்தினால்தான் அங்கு அவர்கள் நரகத்தில் போடப்படுகின்றார்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸில், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை அவன் கூறுகின்றான், அந்த வார்த்தையுடைய தாக்கமோ அல்லது அந்த வார்த்தையுடைய பாதிப்பு எவ்வளவு என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையை சொல்லும் பொழுது அவன் நரகத்துடைய படுகுழியில் அவன் தள்ளப்படுகின்றான். அவனுடைய அந்த கீழே அந்த நரகத்துடைய அந்த மட்டம் கீழ்மட்டத்திற்கு சென்று கொண்டே இருக்க 70 வருடம் 70 ஹரீபன் என்ற ஹதீஸ் வருகின்றது. 70 வருடம் அவன் அப்படியே சென்று கொண்டிருக்கின்றான். நரகத்துடைய கீழ்மட்டத்தில் அவன் தள்ளப்படுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இந்த விஷயத்தில். அதே போல முஆஸ் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றும் கூறினார்கள். இது சிறந்தது, இது இதற்கு இஸ்லாத்துடைய உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியது, இது இஸ்லாத்துடைய அடிப்படை என்று அனைத்தும் சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆஸ் பின் ஜபலிடம்
அவருடைய ஆர்வத்தை உணர்ந்து கூறினார்கள், அலா உஹ்பிருக பி மலாக்கி குல்லி தாலிக், உனக்கு இந்த சொல்லப்பட்ட அனைத்து விஷயத்தையும் கட்டுக்கோப்பில் கொள்ளக்கூடிய விஷயத்தை நான் உனக்கு சொல்ல வேண்டாமா? இது அனைத்திற்கும் நீ இதை அனைத்து விஷயங்களில் செய்ய வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு, அவர்கள் பலாயா ரசூலா, ஏன் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே, சொல்லுங்கள், அந்த ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தன்னுடைய நாவை பிடித்து குஃபன் ஹாதா, இதை பாதுகாத்துக்கொள், இந்த நாவை நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சு என்ன செஞ்சாங்க, காண்பித்தாங்க, இந்த நாவை நீ கட்டுப்படுத்திக்கொள், சொல்லப்பட்ட அனைத்து விஷயத்தை நீ அடைவாய் என்று சொல்லும் பொழுது, முஆத் பின் ஜபல், அந்த வாலிபர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த வாலிபர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாவு செய்யக்கூடிய அல்லது இந்த நாவால் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையினால் நரகத்தில் தள்ளப்படுவோமா, இதனால் நாம் தண்டிக்கப்படுவோமா என்று ஒரு ஆச்சரியமாக கேட்டாங்க. யார்? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு முஆத் பின் ஜபல் அவங்க கேட்கக்கூடிய வார்த்தை, வ இன்னா ல முஆஹதுன பிமா நதகல்லமு பிஹி, இந்த நாவால் என்ன பேசுறோமோ அதை கொண்டுமா நாம் தண்டிக்கப்படுவோம், கேள்வி கேட்கப்படுவோம் என்று கேட்கப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சகிலத்க உம்முக யா முஆத், முஆதே, இவ்வளோ நீங்க வெகுளியாக இருக்கிறீங்க, அந்த வார்த்தை உங்களுடைய தாய் உங்களை இழக்கட்டும் என்ற அந்த வார்த்தை பொதுவாக ஒரு துவாவுக்காக சொல்லப்படும். அது தமிழ் நாம் மொழியாக்கம் செய்யும் பொழுது அது ஏதோ ஒரு சபிப்பது போல இருக்கும். உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும் என்று சொல்லும் பொழுது சபிப்பது போல. ஆனால் இந்த வார்த்தை சகிலத்க உம்முக் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக துவாவுக்காகவும், ஒரு இதுவும் தெரியாம இருக்கின்றீர்கள் என்று அந்த வார்த்தைக்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆதே, உங்களுக்கு இதுவும் தெரியாதா? வஹல் யக்கபு الناس في النار على وجوههم او على مناخرهم الا حصائد السنتهم, மக்கள் முகக்குப்புற நரகத்தில் தூக்கி விசிறப்படுவதே அவர்கள் இந்த அவருடைய நாவு செய்த விளைவின் காரணமாக தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக கணித்துக்குரிய முதல் விஷயம், நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமானது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மையத்மன் லி பைன லிஹ்யதைஹி வ பைன ஃபகிதைஹி அத்மன் லஹுல் ஜன்னah, யார் இந்த இரண்டு தவடைக்கு நடுவே இருக்கக்கூடிய, இந்த உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவை கட்டுப்படுத்துகின்றேன் என்று உறுதி எனக்கு கொடுக்கின்றார்களோ, அதே போல இரண்டு தொடைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தலத்துடைய பாதுகாப்பை எனக்கு படுத்துகின்றார்களோ, கேரண்டி கொடுக்கின்றார்களோ, அவ்மன் லஹுல் ஜன்னah, அவருக்கு நான் என்ன செய்யறேன், சொர்க்கத்துடைய கேரண்டி நான் கொடுக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ், நம்முடைய நாவை கட்டுப்படுத்துவது பெரிய பெரிய விஷயம். அதனால்தான் ஜும்மாவுடைய உரையில நம்ம என்ன, இந்த 3 வசனங்கள்ல ஒரு வசனம் என்ன, யா அய்யுல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா, ஈமான் கொண்டவர்களே, வார்த்தைகள், நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பிறகு நல்ல வார்த்தையே பேசுங்கள். ஏன்னா இந்த வார்த்தையினாலதான் நம்முடைய உறவுகள் துண்டிக்கின்றது, இந்த வார்த்தையினாலதான் நம்முடைய அனைத்து விஷயங்களும் சீராகவும் ஆகின்றது, இதுல அழிவும் ஏற்படுகின்றது. அப்போ முதல் விஷயம், நாவை கட்டுப்படுத்துவது மிக அவசியம். இல்லை என்றால் மனிதன் அவன் எவ்வளவு நல்ல ஒரு தொழுகையாளியாக இருக்கட்டும், நல்ல ஒரு விஷயமாக, ஆனால் தன்னுடைய நாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது விளைவு அவனுக்கு நரகத்தில் தரப்படும். இரண்டாவது, தன்னுடைய மர்மஸ்தலம், தன்னுடைய பிரைவேட் பார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய மர்மஸ்தலம், மறைவான உறுப்பு, இதையும் என்ன பாதுகாப்பது மிக மிக அவசியமானது. இதனாலேயும் என்ன செய்கின்றான், மனிதன் நரகத்தில் தள்ளப்படுகின்றான். அது குறிப்பாக விபச்சாரத்திற்கு இங்கு சொல்லப்பட்டது. அது விபச்சாரமாக இருக்கலாம், அதைவிட மிக மோசமாக காலம் பார்க்கும்போது இப்பொழுது ஓரினை சேர்க்கை நம்ம பார்க்கிறோம். ஓரினை சேர்க்கை நடந்து கொண்டுதான் இருக்கு, நல்லா பாதுகாக்க வேண்டும். அந்த ஹோமோசெக்சுவல் என்று சொல்வதாக இருக்கட்டும், எல்ஜிபிடி என்று புதிதாக வந்த அந்த ஓரினை சேர்க்கையுடைய ஒரு கூட்டமாக இருக்கட்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது அனைத்துமே என்ன, மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அழித்து விட்டான். அதுவும் எப்படிப்பட்ட தண்டனை, இதற்கு முன்னால் கொடுக்காத தண்டனை அல்லாஹ் தஆலா இறக்கி அவர்களை சுப்ஹானல்லாஹ் அழித்து விட்டான். அப்போ இங்கு சொல்லப்பட்ட விஷயம், மர்மஸ்தலத்தை பாதுகாப்பது, நம்முடைய பிரைவேட் பார்ட்ஸை பாதுகாப்பது என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. தனிமையில் இருக்கும் பொழுது மனிதன் தவறு செய்யக்கூடிய நிலையை தூண்டப்படுவான். ஆக அந்த நிலையில் அவன் தன்னுடைய மர்மஸ்தலத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் இங்கு சொல்லப்பட்டது,
லிவாத்தத்தாக இருக்கட்டும் அல்லது ஓரினை இந்த பொதுவாக வாலிபர்களுக்கு மத்தியில் இது இப்பொழுது ஒரு சர்வசாதாரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனிதன் நரகத்தில் தள்ளப்படுவான் இதனால். அந்த ஒரு நொடி அல்லது ஒரு செகண்டுடைய சுகத்திற்காக மனிதன் காலங்காலமாக நரகத்தில் அவன் அதோடைய தண்டனை பெறக்கூடியவனாக இருப்பான். அதை அவன் அல்லாஹ் தஆலாவை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த பாவங்கள், இந்த விபச்சாரம் ஏற்படக்கூடிய எல்லா காரணத்தையும் மார்க்கம் என்ன செஞ்சிருக்கு? தடுத்திருக்கு. விபச்சாரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அனைத்துமே, அது விபச்சாரத்திற்கு சொல்லக்கூடிய இந்த சோர்ஸ் இருக்கட்டும், வழியாக இருக்கட்டும், வழி வகுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அனைத்துமே மார்க்கம் தடுத்திருக்கின்றது. அதில் நாம் பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அது குறிப்பாக ஒரு ஆண் ஒரு பெண் தனிமையில் சந்திப்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது. மார்க்கம் அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண் தனிமையில் சந்திப்பது அல்லது ஒரு அறையில் இருவர்கள் இருப்பது, வேறு யாரும் இல்லாத நேரத்தில் இருப்பது என்பது மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. இதை இந்த விஷயம் செய்யக்கூடிய, இதனால அவன் மனிதன் என்ன செய்வான்? விபச்சாரத்திற்கு தள்ளப்படுவான். ஷைத்தான் மூன்றாவதாக இருப்பான். இருவர்களுக்கு மத்தியில ஒரு தவறான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவான். அதே போல ஒரு பெண்ணானவள் பருவ வயது அடைந்து விட்டால் பெண்ணால் மக்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னர் தன்னுடைய முகத்தை திறந்து வைப்பதும் என்ன தடை செய்யப்பட்டது. ஏனென்றால் முகத்தை பார்த்துதான் அவனுடைய எண்ணங்கள் மாறும் அல்லது அவனுடைய சில தவறான எண்ணங்கள் வரக்கூடிய. அதனாலதான் ஹிஜாபுடைய பேணக்கூடிய விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதனாலதான் பெண்கள் ஆண்களிடம், அந்நிய ஆண்களிடம் பேசும் பொழுது மிகவும் மென்மையாகவோ அல்லது நெளிவாகவோ சுழிவாகவோ பேசக்கூடாது. மாறாக பேசும் பொழுது, ஒரு அந்நியனிடம் பேசும் பொழுது கொஞ்சம் சப்தத்தை உயர்த்தியோ அல்லது கொஞ்சம் கடுமை என்ற வார்த்தையில இருக்கணும். ஏனென்றால் மனிதனுடைய உள்ளத்தும் அவன் மென்மையாக பேசும் பொழுது இவனுடைய உள்ளத்தில் தவறான ஒரு எண்ணம் ஏற்பட இருப்பதால் தான் அல்லாஹ் திருமலை என்ன சொல்றான்? நீங்க உங்களுடைய வார்த்தை என்ன செய்யாதீங்க, நெளினமாகவோ மென்மையாகவோ பேசாதீங்க அந்நிய ஆண்களிடம். ஏனென்றால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாதியோ அந்த எண்ணம், தவறான எண்ணம் ஒரு தவறை தூண்டக்கூடியதாக இருக்கும் என்று. அனைத்து விஷயமும் விபச்சாரம் மற்றும் இந்த மர்மஸ்தனத்தினால் செய்யக்கூடிய பாவங்களுக்கு எல்லா விதமான வழியையும் மார்க்கம் தடுத்திருக்கின்றது. இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். ஆக குறிப்பாக இந்த இரண்டு விஷயம், ஒன்று சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அதிகமான விஷயம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய அச்சமும் நம்முடைய நற்குணங்கள் தான். இரண்டுமே அவசியம். அல்லாஹ்வுடைய அச்சமும் அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதும் சரி, அவன் தடுத்த விஷயத்தில் தடுத்துக் கொள்வதும், இதுவும் நமக்கு சொர்க்கத்தில் கொண்டு செல்லும். இது மட்டுமல்ல, அதுடன் நம்முடைய நற்குணம், மக்களுடன் அணுகக்கூடிய முறையும் சரியாக இருக்க வேண்டும். அதே போல நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இரண்டு மிக முக்கியமான காரணம் நம்முடைய நாவும் நம்முடைய மர்மஸ்தலம் தான். இந்த இரண்டையும் பாதுகாத்துக் கொண்டோம் என்றால் நாம் இதனுடைய விளைவுகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடியவருக்கும் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ், கேட்கப்பட்ட இந்த ஹதீஸின் பிரகாரம் அல்லாஹ் தஆலா நம்மை நற்குணங்களோட உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. பாவங்கள் தூண்டக்கூடிய அல்லது பாவங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயத்திலிருந்து எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.